ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரசம் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு பருப்பு வேண்டாம், புளி வேண்டாம், டொமேட்டோவும் வேண்டாம். அதான் ஒன்றுமே வேண்டாத ரசம். இதுக்கு என்னெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும்னு முதல்ல பார்த்துடலாம். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒன்றோ 2 பச்சை மிளகா, ரொம்ப கொஞ்சம் ஒரு 7-8 தான் இருக்கணும் மெந்தியம். இது எல்லாத்தையும் போட்டு கோர்ஸாக நம்ம இதை பொடி பண்ணிக்க போகிறோம். கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயமாக இருந்தால் 2 போரும். என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை, அதனால் இருக்கிறதுக்குள்ளேயும் ஒரு ஸ்மால் வெங்காயமாக பார்த்து இதை பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மட்டும் இப்போ கோர்ஸாக நம்ம அரைச்சிட்டோம். எண்ணெய் ஒரே 1 ஸ்பூன் விட்டுட்டா போதும். அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு முதல்ல ஒரு பேரட்டை பற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதில் நல்லா ஜலத்தை விட்டு இதை இவ்வளோ ஆவி விட்டுறணும். கல் உப்பு கொஞ்சம். நான் இங்கே கொத்தமல்லி தண்டோட இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ரசம் கொதிக்கச்சு போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும், சத்தும் அதிகம். இப்போ இது நல்லா கொதிச்சு விட்டு இதில் மேலும் 1 டம்ளர் ஜலம் விட்டு அது ஃப்ராதியாக வர வரைக்கும், அதை நுரைச்சிட்டு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அவ்வளோதான். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இயற்கைன்னு ஒன்றையும் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். 2 மூடையுமே புழியலாம், சரியாக இருக்கும். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு கார்னிஷிங் ரெடி பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் இங்கே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா இருக்கும். இது தாளித்து கொட்டினதை இதில் சேர்த்துடலாம். இந்த ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் பருப்பு இல்லை, டொமேட்டோ இல்லை, புளி இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவேன். நல்லா குழவா சாதம் மாத்திரம் நல்லா குழவா வெடிச்சுக்கணும் அதுக்கு, அதுதான் நல்லாயிருக்கும்.